Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை கண்டித்து கோவை காந்தி பார்க் பகுதியில் பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். கோவை காந்தி பார்க் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக அரசை கண்டித்தும், சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டை இதுவரை சரி செய்யாத திமுகவின் நிர்வாகத்தை கண்டித்தும், தற்சமயம் திமுக அரசினுடைய பல்வேறு சீர்கேடுகளை கண்டிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் காந்தி பார்க் பகுதியில் தற்சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது அவர்கள் கைகளில் பெண்களுக்கு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய திமுக அரசு எப்போது சீர்கேடை சரி செய்வீர்கள், சட்டம் ஒழுங்கு என்னாச்சு, உங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்த வாக்குறுதிகள் என்னாச்சு என பல்வேறு கேள்விகளை எழுப்பும் வகையில் கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு தற்சமயம் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெண்கள் ஏந்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் கஸ்தூரி தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தெற்கு மாவட்டம் சார்பில் பாஜக சார்பிலும் மகளிர் அணியினர் வெகுவாக இந்த கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாநிலம் முழுவதுமே இதற்கான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கோவையில் காந்தி பார்க் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதனை சீர் செய்யும் பொருட்டு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு என ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருப்பதால் இந்த பகுதியில் தற்சமயம் ஆயிரக்கணக்கான மகளிர் அணியினர் இங்கு குழுமி இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த பல்வேறு கட்சிகளில் இருந்தும் கூட்டணி கட்சிகளில் உள்ள மகளிர் அணியினரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும், பெண்கள் பாதுகாப்பை தொடர்ந்து கேள்விக்குறியாக்கும் திமுக அரசு உடனடியாக பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பி தங்களது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.